ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸ்பாட் மார்க்கெட்ஸ், ரீட்டைல் மார்க்கெட்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி பேசலான்ட்டு. ஸோ ஆனால் வெளில டைட்டில் நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை பற்றி நம்ம சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக பார்ப்போம். ஸோ ஸ்பாட் ஃபாரெக்ஸ், ரீட்டைல் ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது பிரைமரி மார்க்கெட். ஸ்பாட் ஃபாரெக்ஸுங்கிறது பிரைமரி மார்க்கெட், ரீட்டைல் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி மார்க்கெட். ஸோ இப்போ பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய கேபிட்டல் வச்சுருந்து அதில் நம்ம இப்போ எனக்கு இந்தியாவில் இருக்கேன், நான் எனக்கு துபாயில் அந்த கரன்சி வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது யூஸ் பண்ணுறவங்க தான் ஸ்பாட் ஃபாரெக்ஸ். பட் ஆனால் இதே ரீட்டைல் ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு $10,000 வச்சுருக்கோம், போய் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்காண்டி ட்ரேட் பண்ணுறவங்க தான் அந்த ஸ்பாட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ இப்போது $10,000 வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பாட் ஃபாரெக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம இங்கேருந்து ரீட்டைல் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஒரு $10,000 வச்சு நம்மளால் செகண்டரி மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. ஸோ ஒரு அரிசியை கொடுத்தா நீ பருப்பை கொடு அப்படிங்கிற. ஸோ இது கொஞ்சம் காலத்தில் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுற பொருள் இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படல, அது அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கோல்டு, சில்வர் அப்படிங்கிறது தான், அலுமினியம், பிளாட்டினம் அப்படிங்கிறதுலாம் செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா கண்ட்ரிஸும் இதுக்கு கரன்சி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கரன்சி எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் மானிட்டரி சிஸ்டம் இன் which a currency வேல்யூ. ஸோ மானிட்டரி சிஸ்டம் மூலியமாக தான் ஒரு கரன்சி வேல்யூ இது பண்ணுறாங்க, கரன்சி பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அமெரிக்கா ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், பிரிட்டன் வுட் சிஸ்டம் அப்படிங்கிறது. பிரிட்டன் வுட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாலர் கீழே எல்லா கரன்சியும் நான் டாலர் என்ன ரேட்டில் இருக்கோ அதோட இந்த ரேட்டில் தான் இந்த இந்தியா கரன்சி இருக்கணும், துபாய் கரன்சி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரூல் கொண்டு வரோம். ஸோ எல்லோரும் சைன் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் போயிட்டுருக்கு. ஒரு 30 இயர்ஸில் அந்த பிளானும் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் வெளில வந்துட்டான். ஃபியட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேஸ்டு ஆன் அந்த சப்ளை அண்ட் டிமாண்டு. ஒரு கண்ட்ரியில் என்ன சப்ளை இருக்குது, என்ன டிமாண்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம கரன்சியை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் டு சூஸ் அ ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே வரோம். ஒய் டு சூஸ் அ ஃபாரெக்ஸ் பண்ணி ஏன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜஸ் என்ன நம்மளுக்கு இருக்குன்னா, மார்க்கெட் டைமிங். ஸோ மார்க்கெட் டைமிங் தான் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜஸ். இதே நீங்கள் கேட்கலாம், ஸ்டாக் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, கமோடிட்டி இருக்குது, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் ஃபாரெக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுதான் என்ன, மார்க்கெட்டோட டைமிங். ஸோ அதனால தான் நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து லீவரேஜ். ஸோ இப்போ ஒரு குட்டியான கேபிட்டல் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, அந்த கேபிட்டல் இப்போ 10,000 வச்சுருக்கோம் அப்படின்னா அது 10 லேக்குக்கு ட்ரேட் ஆகும். ஸோ 10 லேக்குக்கான ப்ராஃபிட், 10 லேக் கேபிட்டலுக்கான ப்ராஃபிட் தான் நம்ம 10,000. ஆனால் என்கிட்ட இருக்க அமௌண்ட் 10,000 தான். ஆனால் 10 லேக்குக்கான கேபிட்டலில் தரவன்னா லீவரேஜ். அடுத்து ஹை லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா, ஈஸி டு பை அண்ட் செல். நம்மளால் ஈஸியாக பை பண்ணி செல் பண்ண முடியும். ஆனால் மற்ற மார்க்கெட்டில் ஒருத்தன் பை பண்ணுறான் அப்படின்னா செல் பண்ண லேட் ஆகும். இங்கே ஈஸியாக ஒரு பையரும் இருப்பான், ஒரு செல்லரும் இருப்பான். ஸோ நீ செல் பண்ணணும்னாலும் நினச்சாலும் செல் பண்ணலாம், பை பண்ணணும்னு நினச்சாலும் பை பண்ணலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்து லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு. ஸோ லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கிடையாது, கமிஷன். இப்போ நம்ம டாலர்லாம் ட்ரேட் பண்ணுவோம், ஏன்னா இந்தியன் ருப்பிலேருந்து டாலர் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ அந்த கமிஷன் இருக்காது. ஏன்னா இதுதான் லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நோ மார்க்கெட் மேனிப்புலேஷன் கிடையாது. யாரும் இங்கே எதுவும் கண்ட்ரோல் பண்ணல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை. ஸோ இப்போது இந்தியன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா செபி கீழே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை யாரும் கண்ட்ரோல் பண்ண கிடையாது. ஸோ லோ பேரியர் டு என்ட்ரி. ஸோ ஈஸியான, எல்லாருமே சின்ன அமௌண்ட்டை வச்சு ஈஸியாக என்ட்ரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட அட்வான்டேஜஸ். அடுத்து நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்தியாவில் ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் இன்னும் அந்த ரூல்ஸ் வரல. ஸோ அதான் உண்மை. இதே இப்போ நம்ம வேறு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து தான் நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் லீகல், இங்கே இல்லீகல். அதுக்கு நீ ஏன்டா சூஸ் பண்ண, இதை ஏன்டா இப்போ எங்களுக்கு கிளாஸாக எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபாரெக்ஸ் வந்து இங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம். இட்ஸ் நாட் எ லீகல், பட் ஆனால் ட்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா, ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். ஸோ வந்து மார்க்கெட்டுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ இது ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது மார்க்கெட்டுக்கு எந்த ரூல்ஸ் இல்லைங்கிறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரிஸ்க், கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ரிஸ்க் நிறையா இருக்குது மார்க்கெட்டை கற்றுக்கிற வரையும் தான். ஆனால் உங்களுக்கு அந்த கவலையே இல்லை என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கனால. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரிஸ்க் இருக்குது கண்டிப்பாக. அடுத்து வந்து லீவரேஜ். இது ஏன்டா அட்வான்டேஜஸ்லாம் வச்சுருக்க டிஸ்அட்வான்டேஜ்லேயும் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லீவரேஜுங்கிறது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு. ஸோ லீவரேஜ் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மார்க்கெட் காம்ப்ளெக்சிசிட்டி, மார்க்கெட் வந்து ரொம்ப 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 கஷ்டம்தான். ஸோ இட் டேக்ஸ் அ டைம் டு லேர்ன். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக 50 days கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இட் டேக் அ டைம் பட் லேர்ன் ஈஸிலி. ஹை வாலடிட்டி. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ஹையாக இருக்கும், ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஓகேவா, உங்களுக்கு மூவ்மெண்ட் பை செல் ஹை லோ எல்லாமே மூவ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஹை வாலிட்டியாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ Day 3 நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அதோட டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம்.